ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆட்ரிபியூட் அண்ட் பட்டன் பிரேக் டேக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? நான் போன வீடியோலேயே நம்ம இந்த ஆட்ரிபியூட் அப்படின்ற விஷயத்த இமேஜ் டேக்கில் பார்த்துட்டு வந்திருப்போம். இந்த எஸ்ஆர்சி அப்படின்றது வந்து ஆட்ரிபியூட் நான் சொன்னேன்ல. ஸோ அதை பற்றின கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம், H1லேருந்து H6 வரைக்கும் டேக்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் ஹெட்டிங் டேக்னு பார்த்தோம். அடுத்து வந்து பேராகிராஃப் டேக் பார்த்தோம். அப்புறம் இமேஜ் டேக் பார்த்தோம். கரெக்டாக? இந்த செஷனில் நம்ம அதிகமாக ஒரு 2 டேக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் தெளிவாக. அடுத்து வந்து பட்டன் டேக், பிரேக் டேக்னு 2 விஷயம் பார்க்க போகிறோம். புதுசாக 2 டேக். அதுக்கப்புறம் இன்லைன் வெர்சஸ் பிளாக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது நான் என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட ப்ராஜெக்டோட ஓவர்வியூ. சின்ன ப்ராஜெக்ட் தான், பட் பரவாயில்ல. நம்ம கற்றுக்கிட்ட 5 டேக்கை வச்சு ஒரு அவுட்புட் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸோட அவுட்லைன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இமேஜில் வந்து இந்த எஸ்ஆர்சின்றது ஆட்ரிபியூட் அப்படின்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்ல. ஸோ ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னா, ஒரு டேகுக்கு உள்ளே எழுத போகிற விஷயம். அதாவது நம்ம கண்டென்ட் எங்கே எழுதுவோம்? இப்போ அந்த ஹலோ வேர்ல்டு அதெல்லாம் எழுதணும்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எங்கே எழுதணும்? இந்த டேக் முடிஞ்சு இப்போது இதே இது வந்துட்டு செல்ஃப் என்க்ளோசிங் டேக்காக இல்லாமல் நார்மல் டேக்னா நினச்சி பாருங்கள். நார்மல் டேக் இங்கே ஓப்பனிங் டேக் எழுதியிருப்போம், இந்த இடத்துல நம்ம கண்டென்ட் எழுதி க்ளோசிங் டேக் எழுதியிருப்போம். பட் ஆனால் இந்த ஆட்ரிபியூட் அப்படி கிடையாது. வெளியே எழுதலை, டேகுக்கு வெளியே எழுதலை, டேகுக்குள்ளேயே எழுதியிருக்கோம். ஸோ ஆட்ரிபியூட்ன்றது எப்பயுமே டேகுக்குள்ளே எழுதுவோம். அண்ட் அதோட யூஸ் என்ன அப்படின்னா, அந்த டேகுக்கு அது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தரும். இங்கே பாருங்கள், இந்த எஸ்ஆர்சின்றது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படி தந்திருக்கு அப்படின்னா, அந்த இமேஜோட பார்த்து கொடுக்குது. ஓகேவா? எஸ்ஆர்சின்றது சோர்ஸோட ஷார்ட் ஃபார்ம். அதே மாதிரி இந்த இடத்துல வித்துன்னு பாருங்கள், வித்துன்றது அந்த இமேஜோட வித்தை குறிக்கும். ஸோ இதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் இந்த வித்து, எஸ்ஆர்சி இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஆட்ரிபியூட்ன்றது டேகுக்குள்ளே எழுதுகிற விஷயம். அது அந்த டேகுக்கு அடிஷ்னலாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லும். ஓகேவா? இவ்வளோதான் ஆட்ரிபியூட்ன்றது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புது டேக் கற்றுக்க போகிறோம்ல, பட்டன் டேக் கற்றுக்கலாம். ஸோ எல்லா வெப்சைட்லேயுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 பட்டன் வந்து பார்த்துருப்போம். ஓகேவா? அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் ரைட்டில் இருக்குது. பட்டன் ஓப்பனிங் டேக் போட்டிருக்கேன், அதே மாதிரி க்ளோசிங் டேக். நடுவில் நம்ம பட்டனோட நேம் எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் நேம்ன்றது தான் நம்ம கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம இந்த ஓப்பனிங் டேக்கு வெளியே எழுதுறோம். பட் நம்ம ஆட்ரிபியூட் எங்கே எழுதுவோம்? ஓப்பனிங் டேக்குக்கு உள்ளேயே எழுதுவோம். ஸோ அதுதான் வந்து ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம கண்டென்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ இங்கே டவுன்லோடு, லேர்ன் மோர், பை நவ் இருக்குல்ல, இதெல்லாம் பட்டனோட நேம். ஸோ இந்த இடத்துல நம்ம கிளிக்னு எழுதிக்கோல, இது நம்மளோட பட்டனோட நேம். ஸோ இந்த நம்ம அவுட்புட்டை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளிக் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பட்டன் வந்து பேர்டு டேக். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுதுல, ஏன்னா ஓப்பனிங் டேக் ஒன்று இருக்குது, க்ளோசிங் டேக் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேர்டு டேக், செல்ஃப் என்க்ளோசிங் கிடையாது. நெக்ஸ்ட், இட் இஸ் அன் இன்லைன் எலமெண்ட். ஸோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பட்டன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து H1லேருந்து H6 வரைக்கும் உண்டான ஹெட்டிங் டேக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒரு இமேஜ் டேக் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் பேராகிராஃப் டேக் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டாக? இப்போது நம்ம புதுசாக ஒரு டேக் வந்து கற்றுட்டு வந்திருக்கோம், பட்டன் டேக். ஸோ அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேம் இதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜரோ அதே தான். ஆங்குலர் ப்ராக்கெட் போடணும். இந்த கேப்பில் நான் விடுறேன்ல, இந்த கேப்பில் நம்மளோட அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்கு புரியுன்றதுக்காக நான் அந்த ஸ்பேஸில் விட்டுருக்கேன். இப்போ ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, பட்டன் அப்படின்றத டைப் பண்ணியாச்சு. நான் ஆங்குலர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு அதுக்கு தேவையான க்ளோசிங் டேக்கும் அதுவே ப்ரொவைட் பண்ணிடுது. ஓகேவா? இப்போ இதுக்கு நடுவில் நான் இப்போ ஒரு பட்டன் வைக்க போகிறேன். இந்த பட்டனுக்கு வந்து கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா பட்டன்றது தெரியாத அந்த கிளிக்ன்றது தான் நம்மளோட அவுட்புட்டில் விசிபிள் ஆக போகுது. ஓகே? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த 6 ஹெட்டிங் டேக், ஒரு பேராகிராஃப், ஒரு இமேஜ் டேக், அப்புறம் ஒரு பட்டன் டேக். இதெல்லாம் நம்மளோட இதில் 3 தான் பார்க்கலாம். ஸோ நம்ம டெஸ்க்டாப்பில் HTML ஃபோல்டரில் நம்மளோட இது கீழே தான் இருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த இண்டெக்ஸ் ஃபைல்ன்றது தான் நம்மளோட HTML ஃபைல். அந்த ஃபைலை தான் நான் இப்போ வந்து லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட 6 ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு, ஒரு இமேஜ். ஏன்னா இமேஜ் டேக் வச்சோம்ல, லாஸ்ட்டாக இங்கே கிளிக் அப்படின்றது பட்டன். இந்த பட்டன் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு 4 டேக்ஸ் நல்லா தெரியுது. இப்போது இது கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அழிச்சிட்டு நம்ம ஒரு நீட்டான ஒரு சிம்பிள் வெப் பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இதெல்லாம் அழிச்சு விட்டுடலாம். நான் இதுக்காகவே ஒரு நல்ல இமேஜ் தேடி பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை வச்சு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு ஹெட்டிங் போட போகிறோம், ஒரு பேராகிராஃப், அதுக்கப்புறம் ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு பட்டன். ஏன்னா நம்ம 4 விஷயம் கற்றுருக்கோம்ல.
ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெல்கம் டு நேச்சர் அப்படின்றத நான் என் ஹெட்டிங்காக கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இமேஜ் வந்து ஒரு ட்ரீ, அதனால் நம்ம வந்து நேச்சர் சம்மந்தமாக அடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபும் அதே மாதிரி தான், ஒரு நேச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு சும்மா. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். எவ்வளோ பெருசாக டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சும்மா நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிறதுக்கு தானே. பட் நான் வந்து பார்க்கறதுக்கு அவுட்புட் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃப், அடுத்து ஒரு இமேஜ். கரெக்டாக இந்த இமேஜ்க்காக தான் நான் வந்துட்டு ஒரு நல்ல இமேஜ் தேடி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, நம்ம அதை வந்து போடலாம். அந்த வேண்டாம், ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கா, அந்த இமேஜை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அகைன் இதுக்கு நான் பார்த்து தரவே இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும் தான் தரேன். ஏன் அப்படின்னா, ஏன்னா இது நம்ம index.html ஃபைல் எங்கே இருக்கோ அங்கேயே தான் இருக்குது. ஸோ அதனால இதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக் பார்த்து மென்ஷன் பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா பட்டன், ஏன்னா பட்டன் நம்ம புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு டேக்கில் அதையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட்டனுக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது இன்னும் டாட்லேயே தான் இருக்குது. இப்போ Ctrl+S கொடுத்தோன்னா அது கிராஸ் மார்க் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பண்ண ஒர்க்கை நம்ம சேவ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். இப்போ நம்மளோட HTML எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். அந்த போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு, அதுக்கப்புறம் நம்மளோட இமேஜ், அதுக்கப்புறம் பட்டன். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இதில் நம்ம பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் இப்போது ஹெட்டிங்கு, பேராகிராஃபு, இமேஜ் இதெல்லாம் அடுத்தடுத்து இருக்குது. பட் ஆனால் நம்ம பட்டன் எப்படி இருக்குது, இமேஜுக்கு பக்கத்துலேயே இருக்கா. அதாவது அப்படி நம்ம கொடுத்ததை படி பார்த்தா, நம்ம கோட் படி பார்த்தா இது எங்கே இருக்கணும், கீழெல்லாம் இருக்கணும். ஆனால் இல்லை, இது ஒரே லைனில் இருக்குது. இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ நம்ம டெமோ பார்த்துருப்போம். பார்த்ததுல என்ன ஆகியிருக்கும், நம்ம இமேஜும் பட்டனும் ஒரே லைனில் இருக்கும். விச் மீன்ஸ் பட்டன் எங்கே இருக்கணும், கீழே இருக்கணும். இப்போ நம்ம ஹெட்டிங்கு, பேராகிராஃப்லாம் கீழே இருந்துச்சு, அப்போ வந்து நம்மளோட பட்டனும் கீழே இருக்கணும்ல, இருந்துச்சா, இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஏன்னா பட்டனும் இமேஜும் இன்லைன் டேக்ஸ். ஓகேவா, இன்லைன் டேக்ன்றது என்னென்னா, அதுங்க வந்து ஸ்பேஸஸ் ஷேர் பண்ணும். வேற பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்பேஸஸ் ஷேரே பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், அதுக்கப்புறம் இந்த டிவ் டேக் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை பண்ணிட்டு நினச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே ஹெட்டிங் தான். அதுக்கப்புறம் இந்த வெல்கம் டு நைட் ஓல், இது ஒரு பேராகிராஃப். இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்தோம், பிளாக் எலமெண்ட்னு பார்த்தோம். ஸோ இதுங்க இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே இந்த தான் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேண்டியதானே. சரி, அதை விடுங்க, அந்த லாஸ்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இவ்வளோ இடம் இருக்குல்ல, இந்த பேராகிராஃப் இங்கே போயிருக்கலாம் தானே. ஏன் போகலை அப்படின்னா, இது எல்லாமே பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ பிளாக் எலமெண்ட்ஸ் அதுங்க கிட்ட எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தாலும் அந்த மொத்த லைனையும் அதுங்க தான் எடுத்துக்குங்க. அடுத்து வர்றதுக்கு வந்து ஸ்பேஸ் தராது. ஓகேவா, இன்லைன் எலமெண்ட் அப்படி கிடையாது. அதனால தான் இன்லைன் எலமெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, பட்டனும் ஒரு இன்லைன் எலமெண்ட், இமேஜும் ஒரு இன்லைன் எலமெண்ட்ன்றதுனால தான் ரெண்டுமே ஸ்பேஸை ஷேர் பண்ணி ஒரே லைனில் நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் வந்து இமேஜ், அதுக்கப்புறம் பட்டன், அப்புறம் ஸ்பேன் ஏ. இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இந்த ரெண்டு டேக் தானே. ஸோ இது ரெண்டுமே இன்லைன் எலிமெண்ட்ன்றதுனால தான் இமேஜ் வந்து இடம் தந்திருக்கு, பட்டன் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. ஓகேவா, வேற இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹெட்டிங் டேக் அடுத்து வந்து இந்த பட்டனை வச்சுருந்தோம்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா ஹெட்டிங் டேக்கே ஒரு லைனை ஃபுல்லாக எடுத்திருந்திருக்கும், ஏன்னா அது ஒரு பிளாக் எலிமெண்ட்ன்றதுனால. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கிறது? அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிளாக் எலமெண்ட் எழுதிட்டு தான் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட் எழுதணுமா? அப்படி இல்லை. ஏன்னா இப்போ நம்மளோட கன்ஸ்ட்ரெயினே என்ன, ஒரு இமேஜ்க்கு அடுத்து தான் பட்டன் வரணும்னு தான் நம்மளே கன்ஸ்ட்ரெயின் வச்சோம். அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மாதிரி இடத்துல பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம அவுட்புட் வந்திருக்கு. அதாவது ரெண்டு இன்லைன் எலமெண்ட்டை பக்கத்தில் வச்சோம்னா அதுங்க வந்துட்டு இப்படி ஒட்டிட்டு தான் வரும், ஒரே லைனில் வரும், நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது. வேற இங்கே மொதல் ரெண்டையும் பாருங்கள், இந்த ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் பிளாக் எலமெண்ட்ன்றதுனால தான் ஹெட்டிங் ஒரு லைன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு, பேராகிராஃப் அடுத்த லைன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, பிரேக் டேக் யூஸ் பண்ணி. ஸோ பிரேக்ன்ற வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஏதோ ஒரு விஷயத்த உடைக்க போகுது. ஸோ அந்த இன்லைன் எலமெண்ட் வந்து இந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணதில்ல, அந்த விஷயத்தை இது உடச்சி அதை நெக்ஸ்ட் லைனுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். It is used to break the line and move the content to the next line. ஓகேவா, ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு இன்லைன் டேக்குக்கு நடுவில், ரெண்டு இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு நடுவில். இப்போ இமேஜ்ன்றது ஒரு இன்லைன் எலமெண்ட், பட்டன்றது ஒரு இன்லைன் எலமெண்ட், இது ரெண்டும் தானே ஒரே ஸ்பேஸை ஷேர் பண்ணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம பிரேக் டேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து செப்பரேட்டாக தெரியும். ஓகேவா,
இதுக்கான அவுட்புட்டை பார்ப்போம். நம்ம டெமோவில் ரன் பண்ணி வந்துட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தியரியில் பார்த்த மாதிரி அந்த 2 இன்லைன் எலமெண்ட்ஸும் ஒரே லைனில் தான் இருக்கும். ஸோ அதுங்க வந்துட்டு ஒரு ஃபுல் பிளாக்கை வந்து ஆக்குபை பண்ணாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட மாதிரி பிரேக் டேக் யூஸ் பண்ணணும். பிரேக் டேக்ன்றது ஆங்குலர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பிஆர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது செல்ஃப் க்ளோசிங் டேக் தான். ஸோ இப்போ நம்ம Ctrl+S கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பட்டன் நெக்ஸ்ட் லைனில் இருக்கும். ஏன்னா நம்மளோட இமேஜும் ஒரு இன்லைன் எலமெண்ட் தான், நம்மளோட பட்டனும் ஒரு இன்லைன் டேக் தான். ஸோ 2 இன்லைன் டேக் நம்ம அடுத்தடுத்து வச்சோம் அப்படின்னா 2 ஒரே இடத்துல தான் இருக்கும் நம்ம பார்த்த மாதிரி. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த பிஆர் அப்படின்ற அந்த பிரேக் டேக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை பாருங்கள். ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு, ஒரு இமேஜ், ஒரு பட்டன். ஸோ நம்ம டெமோ ரன் பண்ணியிருப்போம். டெமோவில் நம்மளுக்கு இதுதான் வந்து அவுட்புட்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜும் ஒரு இன்லைன் எலமெண்ட் தான், பட்டனும் ஒரு இன்லைன் எலமெண்ட் தான். ஆனால் நம்ம அது ரெண்டுமே ஒரு லைனில் இல்லை, அடுத்தடுத்த லைனில் இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பிரேக் டேக் யூஸ் பண்ணதுனால. ஓகேவா? இதுதான் பிரேக் டேக்கோட பர்பஸ். இந்த வீடியோவில் நம்ம 2 விஷயம் கற்றுருக்கோம். புது டேக் ஒன்று, பிரேக் டேக், அதுக்கப்புறம் பட்டன் டேக். இது போக இன்லைன் எலமெண்ட்னா என்ன, பிளாக் எலமெண்ட்ஸ்னா என்ன பார்த்துருக்கோம். இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிட்ட டேக்ஸில் இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்னென்ன, நம்மளோட இமேஜ், பட்டன். இது பிளாக்னா H1 பேராகிராஃப். ஓகேயா? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்துட்டு 2 இன்லைன் எலமெண்ட் வந்து ஒரே லைனை ஷேர் பண்ணிக்கிறோங்க இடம் இருந்துச்சு அப்படின்னா. வேற பிளாக் எலமெண்ட் பண்ணாது. ஸோ அதுங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்த லைனில் வந்துடும். நம்மளுக்கு வந்து இன்லைன் எலமெண்ட் வந்து அடுத்த லைனுக்கு வராது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பிரேக் டேக் யூஸ் பண்ணி அதை அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? பார்க்குறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம் நல்லா இருக்குது. பட் இது வந்து இன்னமும் நல்லா தெரியும். நான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட அவுட்புட் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டோட அவுட்புட். இதுலேயும் அதே விஷயந்தான் இருக்குது. ஒரு ஹெட்டிங்கு, ஒரு பேராகிராஃபு, ஒரு இமேஜ், ஒரு பட்டன். பட் நம்மளோட அவுட்புட்டுக்கும் இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த வித்தியாசத்தெல்லாம் நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா CSS யூஸ் பண்ணி. ஓகேவா? இந்த CSS தான் இந்த நம்மளோட அவுட்புட் இருக்குல்ல, அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி இப்படி காட்டியிருக்கு. ஓகேவா? நம்ம அடித்த கோடே தான். அந்த கோடில் நம்ம சில வேலைகள்லாம் பண்ணால் அது இப்படி மாறிடும். ஓகேவா? என்னென்ன வேலைகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்குது. அது நம்மளோடது எப்படி இருந்துச்சு, வெறும் ஒயிட் கலரில் இருந்துச்சு. இங்கே ஒரு கலர் இருக்குது. அப்புறம் பாருங்கள் பட்டன் வந்து அங்கே சிம்பிளாக இருந்துச்சு, இங்கே வந்து அதுக்கு கலர் இருக்குது. இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாலாம் கிடையாது, ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது தான் CSS. நம்ம வந்து CSS வந்து தியரி வைஸ் கற்றுக்கிட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இது சிறுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. சிறுசாக கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு பேஸ்மெண்ட் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தட் நீங்கள் பின்னாடி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் கான்ஃபிடென்ட்டோட பண்ணலாம். ஓகேவா?